இஸ்லாமிய வானொலி நாடகம் அந்தி மந்தாரை. எழுத்து ST ஷேக் தாவூத். அந்தி மந்தாரை இஸ்லாமிய வானொலி நாடகம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க மாமி, நல்ல நேரத்துல வந்தீங்க. ஏமா, ஏதாவது வேலை இருக்கா? இல்ல மாமி, நான் பேங்க் வரைக்கும் போகணும். என் மகன் தூங்குறான். இப்படி உட்காந்து பாத்துக்கிறீங்களா? நான் இதோ அரை மணி நேரத்துல வந்துடுறேன் இன்ஷா அல்லாஹ். நல்லதுமா, என் பேரன்னு நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. நான் வெளியில கூட்டிட்டு போறேன் மாமி. நல்லதுமா. நான் வரேன் மாமி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மாமி எழுந்துருங்க. என்ன பழக்கம் இது? இது ரொம்ப ஓவர். என்ன துணிச்சு இருந்தா இப்படி ஏன் கட்டில விழுந்து தூங்குவீங்க? மன்னிக்கணுமா, ஏசி கடுமையான வெயில் என்ன அப்படியே அசத்திடுச்சு. அசத்திடுச்சுன்னா முந்தானைய விரிச்சு தலையில படுத்து தூங்குங்க. இல்ல நாட்காலில சாஞ்சி தூங்கி இருக்கணும். தகுதிக்கு மீறி எதுக்குமே ஆசைப்படக்கூடாது மாமி. இது எப்பவுமே ஆபத்துன்னு மறந்துடாதீங்க. இப்படியெல்லாம் இனிமே நடந்துக்க மாட்டோமா? மாமி, நீங்க 4 வீட்டுல வேலை செஞ்சு பழைக்கிறவங்க, மறந்துடாதீங்க. அது எப்படிமா மறக்கும்? நீங்க என் கணவருக்கு தூரத்து உறவு சின்னமாதான், எனக்கு மாமி தான். அதுக்காக இப்படியா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது, தெரிஞ்சுக்குங்க. சரிம்மா, இந்த மரம் மட்டும் என்ன மன்னிச்சிடுமா. இனிமே இப்படியெல்லாம் நடக்காது. அழலாம் வேணாம். இது எவ்வளவு விலை உயர்ந்த பெட்ஷீட்னு தெரியுமா? காலையில தான் விரிச்சேன். ச்சே, நான் இப்ப இதை திருப்பி மாத்தணும். செல்ல என் தலை எழுத்து. அத நான் செய்யறேம்மா. வேணாம், நானே செஞ்சு தொலைகிறேன். சரிம்மா, நான் வர்றேன். கொஞ்ச நேரம் இருங்க. காலையில செஞ்ச ரொட்டி சனை இருக்கு, தரேன், எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. இவ்வளவு நேரம் காத்து இருக்கீங்க, இந்தாங்க 10 வேலி வாங்கிக்குங்க. நீ சொன்னதே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுமா. காசெல்லாம் வானம்மா, நான் வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஒரு நிமிஷம், எதையும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல, மைண்ட்ல நல்லா ஏத்திக்குங்கன்னு சொல்றேன். சரிம்மா, நான் வர்றேன். நான் நடந்துகிட்டது தப்பு தான். என் தகுதிக்கு மீறி நடந்தது தப்பு தான். அதுக்காக அந்த பபிதா என் மேல இவ்வளவு கோபப்பட்டிருக்கோம். இவ்வளவு கால அனுபவத்துல இப்படியெல்லாம் நடந்ததே இல்லையே. யா அல்லாஹ், என் மேல தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு. அவன் மேல தப்பு இருந்தாலும் அவளையும் மன்னிச்சிடு. அவன் நல்லா இருக்கட்டும். என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு, வசதியா வாழ்ந்த பொண்ணு. சரி, வாங்க சொல்லிட்டாங்க, போய் தொழுவோம். அஸ்ஸலாமு மாமி. மாமி. வலைக்கும் சலாம். அண்டாடா, வாங்க அசரத்து, உள்ள வாங்க. ஏன் அசரத்து, என்ன தெரியும் இவ்வளவு தூரம்? சொல்லி அனுப்புனா நானே வந்திருப்பேன்னு. ஏதாவது வேலையா வந்தீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாஷா அல்லா, என்னோட பேசவா? அல்லாவே, ஒரு நாற்காலி கூட இல்ல. அந்த பெஞ்சில் உட்காருங்களா? பரவாயில்ல மாமி, பெஞ்சிலேயே நான் உட்கார்றேன். மாமி, நான் சொல்ல போறத கவனமா கேட்டு சிந்திச்சு பதில் சொல்லணும். ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். சரி, சொல்லுங்க அசரத்து. இன்னைக்கு காலையில 75 வயசு இருக்கும் ஒரு முதியவர் என்ன பார்க்க வந்தாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க, உள்ள வாங்க. ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு, நான் வந்து கெடுத்துட்டோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த வார மின்னல் FM இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு பயான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. உங்களோட நான் கொஞ்சம் பேசணும். ஏன் இவ்வளவு தயக்கம்? தாராளமா நீங்க என்கிட்ட பேசலாம். நீங்க எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறத என் கடமையா நினைக்கிறேன். கூச்சப்படாம கேளுங்க. உங்க பேச்சே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஹசரத். சொல்லுங்க பாய். பினாங்கில இருந்து வந்திருக்கிறேன் ஹசரத். நல்லது. எனக்கு அங்க 2 வீடு சொத்துக்கள்லாம் உண்டு. இங்க கோலம்பூர்லயும் ஒரு பெரிய வீடு, ஒரு கடை சேவாவுக்கு விட்டு இருந்தேன். மாஷா அல்லாஹ்.
இங்கேயே நான் குடி வர போறதால வீட்டை மட்டும் காலி பண்ணி எனக்கு குடி இருக்க ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி, கடை சேவா வருது ஹசரத். ரொம்ப நல்லது. எனக்கு ஒரே மகதான். கல்யாணம் ஆகி 2 வருஷ காலமா நான் என் மகளோட தான் இருந்தேன். என் மனைவி வஃபாத்தாகி 6 வருஷம் ஆச்சு. என் மக கல்யாணத்துக்கு கூட என் மனைவி இல்ல. என் மருமகன் சவுதியில இன்ஜினியர், கை நிறைய சம்பளம். மாஷா அல்லாஹ். 3 மாசத்துக்கு முன்ன இருந்து என் மருமகன் என்னால தனியா இங்க இருக்க முடியல, என் மனைவியையும் அழைச்சிக்கிட்டு போக போறேன்னு என்கிட்ட கேட்க நானும் அதுக்கு சம்மதிச்சுட்டேன் ஹசரத். ஆமா, வேற வழி இல்லையே, சம்மதிச்சு தானே ஆகணும். என் மருமகன் 1 வாரத்துக்கு முன்னதான் விசாவோட வந்து என் மகளை கூட்டிக்கிட்டும் போயிட்டார். நான் தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஹசரத். நீங்களும் அங்க வந்துருங்க, நான் வீடு தங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு தான் சொல்றாங்க. ஆனா அது எனக்கு பிடிக்கல. 2 ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், 3 உம்ரா செஞ்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான் ஹசரத். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய். என் மக திருப்தி அடைகிற அளவுக்கு நான் அவளுக்கும் சொத்து பத்துகளை சேர்த்து கொடுத்திருக்கேன் ஹசரத். சரி, இந்த தள்ளாத வயசுல என்ன வச்சு பராமரிக்க யாருமே இல்ல ஹசரத். ரொம்ப தர்ம சங்கடம் தான். சொல்லுங்க பாய். கோலாலம்பூர் வீடு கடை எல்லாம் நான் வச்சுக்கிட்டேன். காடியும் எனக்கு இருக்கு. ரொம்ப நல்லது பாய். கடை சேவா வருது. சந்தோஷம். நான் ஒரு பெண்மணிய வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் நான் குளிக்க வைக்க, என் ஆடை வேற சரிப்படுத்த, நான் நோய்வாய்ப்படும் போது உணவு ஊட்டி விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதையும் செய்யணும். இதையெல்லாம் ஒரு வேலைக்காரி செஞ்சா அது ஹராம் இல்லையா? என் மனைவி அப்படிங்கிறவ செஞ்சா அது ஹலால் இல்லையா ஹசரத்? 100க்கு 100 உண்மைதான் பாய். அதுக்குத்தான் நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தேன். எனக்கு நல்லாவே புரியுது. சொல்லுங்க. இஸ்லாமிய முறைப்படி ஹலாலா எனக்கு பணிவிடை செய்ய ஒரு 55 அல்லது 60 வயசு முதிர்ந்த, என்ன பராமரிக்கிற அளவுக்கு உடல் ஆரோக்கியமுள்ள ஒரு விதவை பெண்மணியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மணந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஹசரத். மாஷா அல்லாஹ், அருமையான ஐடியா, ஒரு புத்தி கூர்மையான முடிவு. இஸ்லாமும் இதை ஏத்துக்குது பாய். இதுக்கு நீங்க தான் பாய் எனக்கு உதவி செய்யணும். நிச்சயமா என்னோட உதவி உண்டு பாய். இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்பாடு பண்றேன். மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதரும் இப்படிப்பட்ட முதியோர்கள் உதவி கேட்டா என்ன போன்ற இளைஞர்கள் மறுக்க கூடாதுங்கிறது தான் நியதி. ஒருவருடைய முதுமை காலத்துல அந்த முதியவரை ஒரு இளைஞன் கண்ணியப்படுத்தினா அவனுடைய முதுமை காலத்துல அவனை கண்ணியப்படுத்த அல்லாஹ் ஒருத்தனை அனுப்புவாங்கிறது ஹதீஸ். இந்த பிரதிபலன் கூட எதிர்பார்த்து நான் உதவி செய்ய போறதில்ல பாய். ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு இன்னொரு இஸ்லாமிய சகோதரர் இதையெல்லாம் செஞ்சாகணும் பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் பாய். நான் ஒரு பெண்மணிய மனசுல நினைச்சு முயற்சி பண்றேன். அது மட்டும் நடந்துட்டா இன்னும் 3 நாள்ல வர்ற ஜும்மா குத்துபா முடிஞ்சதும் உங்களுக்கு நிக்கா பாய் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மகருக்காக நான் 120 கிராம் தங்க நகைகள் கூட வச்சிருக்கேன் சார். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம் பாய். அதோட இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. இதுல ஒரு 5000 வெள்ளி இருக்கு. என்னை ஏற்று எனக்கு மனைவியா வரப்போற பெண்மணிக்கு நிக்காஹ் உடைகள் எடுக்கிறதுக்கு இதை கொடுத்திருக்கா ஹசரத். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய். அது மட்டும் இல்லாம என்னுடைய மறைவுக்கு பிறகு என் சொத்துக்கள் அனைத்தும் அந்த பெண்மணிக்குத்தான் அப்படிங்கறத ஜமாதார் அறிய நான் எழுதி கொடுத்துறேன் ஹசரத். பாய், உங்களுக்கு வரப்போற மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க பாய். இப்பவே தொழுகை முடிஞ்ச உடனே நான் போய் பேச போறேன் இன்ஷா அல்லாஹ். சந்தோஷம். அப்போ நான் வரட்டுமா ஹசரத்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இதுதான் மாமி நடந்தது. தொழுகை முடிஞ்சதும் நேரா இங்கதான் வர்றேன். இந்த விஷயத்துல நல்லா சிந்திச்சு பதில் சொல்லுங்க. மிச்சமுள்ள உங்க வாழ்நாள் பிரகாசமா இருக்கும். நான் இதை ஏத்துக்கிட்டாலும் நம்ம தாமான்ல கிண்டல் கேலி ஏளன பேச்சு ஒரு புறம் இருந்தாலும் ஈமான் உள்ள தீனவர்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன பேசுவாங்க சொல்லுங்க ஹசரத். பாவம் அந்த மாமி கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சு தன்னோட மௌத்து செலவுக்கு கூட தானே சேர்த்து வச்சிருங்கிற லட்சியத்தோட வாழ்ந்தாங்க தானே, உழைச்சு சாப்பிட்டாங்க தானே. நாயன் ஒரு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு பேசுவாங்க. தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும். நீங்க சம்மதிக்கிறீங்க. இந்தாங்க 5000 வெள்ளி வாங்கிங்க மாமி. இந்தாங்க பிடிங்க, நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம்.
யா அல்லாஹ், வர்ற ஜும்மா குத்துபா முடிஞ்சது எனக்கு நிக்கா. எனக்கு கல்யாண துணிமணி எடுக்க 5000 வெள்ளி. நான் காண்கிறது கனவா இல்ல நனவா? அந்த பப்பிதா பொண்ணு என்ன அலட்சியப்படுத்தினது, வசமாரி பொழிஞ்சது எல்லாம் உன் அரிசிக்கு போயிடுச்சா? சரி சரி, எல்லாம் உன்னோட செயல். மாஷா அல்லாஹ். பாய், சாவியை கொடுங்க, நான் கதவை திறக்கிறேன். 2 பேரும் மெதுவா இறங்கி உள்ள வாங்க. மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய வீடு. 2 பேரும் அந்த சோபாவில் உட்காருங்க. ஹசரத், நீங்களும் உட்காருங்க. ஹசரத், அல்லாவோட ஏற்பாட்டை பாத்தீங்களா? இந்த ஊட்டத்தான் என்ன ஒரு பெரியவர் கிளீன் பண்ண வர சொல்லி நான் தான் கிளீன் பண்ணேன். 200 வெள்ளி கொடுத்தாரு. என் கண்களை என்னாலே நம்ப முடியல ஹசரத்து. மாஷா அல்லாஹ், யாருடைய வாழ்க்கையிலையும் இப்படி நடந்ததா சரித்திரமே இல்ல மாமி. ரஷீதா, 2 நாள்களுக்கு முன்ன நீ வேலைக்காரி, இன்னைக்கு நீ இந்த வீட்டு எஜமானி. எல்லாம் அந்த நாயன் செயல். வாங்க ஹசரத், வா ரஷீதா, வீட்டை எல்லாம் காட்டுறேன். மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகு. மாமி பாருங்க மாமி. என்ன மாமி, பேச்சே காணோம். எனக்கு என்ன பேசுறேன்னு புரியல ஹசரத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் உள்ள வரலாமா? யாரு? வாமா வாமா, தாராளமா. நான் மாமிய பார்க்கணும், அதான். ரஷீதா, உன்னை பார்க்க ஆளு வந்திருக்கு. அடட, வாமா பப்பிதா, உள்ள வா. நல்லா இருக்கீங்களா மாமி? நான் உங்களோட தனியா பேசணும் மாமி. வாமா, உள்ள போகலாம், வா. மாமி, இந்த கைய உங்க காலா நினைச்சுக்கங்க மாமி. என்ன மன்னிச்சிடுங்க மாமி. உங்களை நான் ரொம்ப உதாசீனப்படுத்திட்டேன், அளவுக்கு மீறி வேதனைப்படுத்திட்டேன். இறைவன் நினைச்சா ஒரு நொடியில ஒரு மண் குவியல கூட மழையாக்க வல்லம உள்ளவங்கிறத எல்லாத்தையும் சிந்திக்கவே இல்லை மாமி. நானு பரவாயில்லம்மா, அதையெல்லாம் அப்பயே மறந்துட்டேன். இப்ப பாருங்க, இந்த அரண்மனை போன்ற வீடு முன்ன என் வீடு, என் பெட்ரூம் எல்லாம் தூசிக்கு சமம்னு புரிஞ்சுக்கிட்டேன் மாமி. என்ன மன்னிச்சிடுங்க மாமி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமி. இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு உள்ள இந்த உலகத்துல ரொம்ப சகஜம்தாம்மா. நீ நடந்ததை மறந்துடு. மாமி, துபாயில உள்ள என் கணவர், அதாவது உங்களுக்கு அக்கா மகனான அவருக்கு காலையில எல்லாத்தையும் சொன்ன மாமி. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மாஷா அல்லாஹ், அப்படியம்மா, ரொம்ப சந்தோஷம். ரஷீதா, இத வந்துட்டேங்க. எல்லாரையும் உட்கார வச்சு கேக்கு, ஜூஸ், அந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடு. இதோ வந்துட்டேங்க. கேக், ஜூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படியா? சரி, உட்காருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. பாய், மாமி, சந்தோஷமா இருங்க, நான் வரேன். ஹசரத், நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கணும். என்னையும் ரஷீதாவையும் சேர்த்து வச்சதுக்கு முதல்ல நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா அந்த நாயனுக்கு, அடுத்தது ஹசரத் ஆகிய உங்களுக்கு. மாஷா அல்லாஹ், நான் புறப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நானும் புறப்படுறேன் மாமி. பாய். நீங்க எங்க மாமியின் கணவர், உங்களை நான் மாமான்னு கூப்பிடலாமா? தாராளமா. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரேன். வலைக்கும் சலாம். ஏமா, என் மனைவி ரஷீதா காடி ஓட்டி பழகணும். அதுக்கு ஒரு லேடி டிரைவரை ஏற்பாடு பண்றியா? நிச்சயமா நான் பண்றேன் மாமா. என்ன காடி நான் ஓட்டவா? நீங்க ஜம்முன்னு காடி ஓட்டிட்டு போகணும், எல்லாரும் அதை பார்த்து மூக்கு மேல விரல் வைக்கணும் மாமி. ஆமா ரஷீதா, இதுதான் உலக வாழ்க்கைங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் மாமி. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சரி மாமி, நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நேர்களே, இதுவரை எஸ்டி ஷேக் தாவூத் எழுதிய அந்தி மந்தாரை இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன் கனி, ஆஜா ஜைத்தூன், சைக் நசீர் மற்றும் சஸ்ரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கிம்.